ஹலோ மக்களே! கொத்தமல்லி விதைய ஆக்சுவலாக ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து விதைச்சிருந்தேன். இந்த மாதிரி நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் கொத்தமல்லி விதைகள் வளரவே வளராது. இந்த தடவை சந்தையில் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் போட்டு வச்ச இடத்துல வந்து பார்த்தா கண்டிப்பாக வளரவே இல்லை. சும்மா அப்படியே தூவி விட்ட இடத்துல பார்த்தா அழகாக வந்திருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. போட்டு வச்ச இடத்த தினம் பார்த்து பார்த்து பார்த்தா ஒரு கொத்தமல்லி கூட வரல. பட் போட்டு சும்மா அப்படி மிச்சம் இருந்தது அப்படியே தூவி விட்ட இடத்தெல்லாம் பார்த்தா சூப்பராக வளர்ந்துருந்தது. ஒரு 4-5 இடத்துல வந்து தூவி விட்ட இடத்துல நல்லா வந்தது. சரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பொன்னாங்கண்ணி கீரை அதுவுமே வந்து ஒரு இடத்துல கிடச்சிது. அதை கொண்டு வந்து நட்டு வச்சா இந்த மழைக்கு சூப்பராக வளர்ந்துருக்கு. அந்த பனி காலத்துக்கு முருங்கைக்கீரை எப்பயுமே வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா வளர்ந்துடும். அதை எடுத்து நான் சமைச்சிக்குவேன். இந்த தடவை வந்து ஃப்ரெஷ்ஷாக புதினா, கொத்தமல்லி, கீரைகள் இது எல்லாமே பார்க்கும்போது, அதுவும் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும்போது அந்த வாசம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி சின்ன 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 கார்டனிங் தான் வச்சுருக்கேன். பட் நிறைய பெருசாக செய்யணும்னு ஆசை. பட் இடம் இல்லை. ஆனால் இந்த சின்ன இருக்கிற இடத்துலையே இவ்வளோ கீரை வகைகள் விதவிதமாக எடுத்து சமைச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடும்போது உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. அதனால் நம்ம வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் சின்ன இடமா இருந்தால் பச்சை மிளகா, கத்திரிக்காய், தக்காளி, இந்த மாதிரி கீரை வகைகள், அப்புறம் வந்து கொத்தவரங்காய் நல்லா வளர்ந்தது, வெண்டைக்காய் நல்லா வளர்ந்தது. இதெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ டைம் கிடைக்கும் போது இப்படி நம்ம வீட்லேயே வளர்த்து நமக்கு தேவையான காய்கறிகளை அட்லீஸ்ட் ஒரு மாதத்தில் ஒரு 2-3 தடவை நல்லா காய்ச்சி நிறைய வரும். அதை எடுத்து நம்ம சமைச்சி சாப்பிடும்போது நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இதை பராமரிக்கிறது ஒரு பெரிய வேலைலாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு, இந்த வெங்காயத்தோல், தக்காளி, இந்த மாதிரி காய்கறிகள் இதை எல்லாத்தையுமே நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு 2 நாள் அதை மூடி விட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து விட்டாலே நல்லா வளரும் செடிகள். சில நேரம் பூச்சி வரும்போது வேப்ப எண்ணெயை நம்ம அடிக்கணும். அது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. கார்டனிங் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இந்த பச்சை பச்சையாக இருக்கிற அந்த இலைகளெல்லாம் பார்க்கும்போது கண்களுக்கு மட்டும் குளிர்ச்சி இல்லை, நம்மளுடைய மனசுக்குமே ஒரு இதமாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு குட்டி கார்டனோ இல்லை குட்டி பிளேஸில் இந்த மாதிரி கார்டனிங்கை வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.